வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ரிச்சான பாயசம், கேரமல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1/4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை ஒரே ஒரு சுற்று நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா உடஞ்சி வந்துடும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் கேரமல் பண்ணிடலாம். 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. இது லைட்டாக அப்படியே கலர் மாறிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹனி கலர் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனாக வரும். இது கலர் மாறும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி ஒரு இடம் மட்டும் கரைஞ்சிரும், அது டேஸ்டியாக மாறிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல கலர் மாறி கொடுத்துரும். அந்த டைமில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கேரமல் சாஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து இதுலேயே நான் பால் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓவராலாக 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இந்த கேரமல் நல்லா கரைஞ்சதும் இதில் மிச்ச பாலையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம அலசி வச்சுருக்க அந்த அரிசியை சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால்லையே இந்த அரிசி நல்லா வெந்துடும். இந்த பாலை நம்ம சிம்லேயே வச்சு கொதிக்க விட போகிறோம். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஆடையோடு வரும். அதுதான் இதோட டேஸ்டே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலரும் பாருங்கள், அந்த கேரமல் சாஸ் சேர்த்துருக்கனால நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. இது நல்லா ஒரு பாதி அளவு குறைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா திக்காகவும் ஆயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கடைசியாக 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் ரைஸ் மீதமானாலும் நீங்கள் இதை பண்ணலாம். அப்படி இல்லை பால் நிறையா இருக்குன்னாலும் இதை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் ஆல்ரெடி வேக வச்சுருந்தீங்கன்னா பாலை நல்லா சுண்ட விட்டுட்டு கடைசியாக ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே போதும். நம்மளோட கேரமல் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீடுகளில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் ஹோட்டலில் மீல்ஸ் மாதிரி வாங்கும் போது இதை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நல்லா திக்கான பாயசம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.